அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வளமாகவும் நலமாகவும் இருக்குன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சரி, இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பூஜை எதற்கு செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி விலாவரியாக பார்க்கலாம் வாங்க. ஆடி முதல் வெள்ளி அன்று காலையில் 4 மணிக்கு என்னுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு. தாயாருக்கு பொங்கல் படைக்கலான்னு சொல்லி பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு குக்கரில் கழுவி வச்சாச்சு. சரி, இது வேகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பூ இருந்தது, அதையும் கட்டி வச்சிடலான்னு கட்டிகிட்டு இருந்தேன். சரி, நம்ம இந்த பூஜை எதற்காக செய்யணும் பார்க்கலாமா? சுமங்கலி பெண்கள் கணவன் ஆயுள் நீடிக்க நாம் இந்த பூஜையை செய்யணும். சுமங்கலித்தனம் நமக்கு நிலைத்து நிற்கிறதுக்காக நம்ம இந்த பூஜையை செய்யணும். அதே போல் கல்யாணம் ஆகாத பெண்கள் அவங்களுக்கு கூட நல்ல வரன் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பூஜையை செய்யணும். சொந்த வீடு கனவும் நிறைவேறும். புத்திர பாக்கியம் உண்டாகவும் இந்த பூஜையை நம்ம முறையாக செய்யணும். அம்மனின் அருளால் பணத்திற்கும் பஞ்சம் இருக்காது. இல்லை என்ற நிலை போய் நம்ம கையில் கொஞ்சமாவது காசு புழங்காட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு வீண் வம்பு விரயம் ஏற்படாது. ஆடி காற்றுல அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நம்ம முன்னோர்கள் ஏன் இதை சொன்னாங்க, எதற்கு சொன்னாங்கன்னு தெரியுமா? காற்றின் மூலம் சில கிருமி நாசினிகள் கிருமி தொற்றுகள் நமக்கு ஏற்படும். அதற்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேப்பிலை வீட்டின் முன் தோரணம் கட்டணும். இதெல்லாம் நமக்கு ஒரு கிருமி நாசினி, எந்த ஒரு தொற்றும் ஏற்படாது. அதுக்கப்புறம் மஞ்சளும் வேப்பிலையும் அரைத்து நாம் பூசி குளிக்கும்போது எந்த ஒரு கிருமி தொற்றும் நமக்கும் ஏற்படாது. சரி, நோயிலிருந்து நாம் தப்பிக்கலாம். இது அம்மனின் அருளால் தான் நடக்கிறது. அப்புறம் அம்மனுக்கு படைக்கும் கூழ் மிகவும் குளிர்ச்சியானது. அம்மனுக்கு படைக்கப்படும் கூழ் நாம் குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கும் வெப்பம் தணிந்து உஷ்ணமான நோயிலிருந்து நாம் தப்பிக்கலாம். வேப்பிலை மருந்து, கூழு விருந்து. அதாவது வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சு தாயாருக்கு படைக்கப்படுற இந்த கூழை நம்ம அருந்தும்போது நம்ம உடலில் இருக்கிற அத்தனை உஷ்ணமான நோய்களும் குணமாகும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி செய்யணும். இது போல் அம்மனை அழைத்து வீட்டுக்குள்ளே அமர்த்தி தாயாருக்கு கூழ் பிரசாதம்னு படைச்சி தாயாரை மனம் குளிர செய்தால் அம்மனின் அருள் நமக்கு கிடைக்கும். நாம் நலமோடும் வளமோடும் வாழலாம் என்பது ஐதீகம். இதுபோல் நீங்களும் தாயாரை முறையாக வழிபாடு செய்து அம்மனின் அருளை பெற்று வாழணும்னு தாயாரை வேண்டிக்கிறேன் நானும். சரி, இந்த தாயாருக்கு நாம் படைக்கப்படுற கூழை நாம் மட்டுமே குடிக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நாம் படைக்கப்படுற கூழை ஒரு 10 பேர்த்துக்காவது நாம் தானம் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க குடிக்கிறவங்க வயிறு குளிர்ற மாதிரி தாயார் மனமும் குளிரும், நம்மளையும் நலனோடும் வளனோடும் வச்சிருப்பா அந்த அம்மன். இது போல் நீங்களும் 10 பேர்த்துக்காவது ஒரு தானம் கொடுங்க. சரி, ஆடி முதல் வெள்ளிக்கிழமை தவறிடுச்சு, இந்த நாளில் நாம் பூஜை செய்ய முடியலக்கா அப்படின்னீங்கன்னா நீங்கள் 2வது வெள்ளிக்கிழமையில் கூட இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யலாம். 2வது வெள்ளிக்கிழமையிலையும் தாயாரை நீங்கள் முறையாக அழைச்சி இந்த மாதிரி கூழ் படைச்சி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு பிரசாதங்கள் படைச்சி தாயாரை முறையாக நீங்கள் வழிபடும்போது நமக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நம்மளை தாயார் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்வாங்கிறது ஐதீகம். இது நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இதை செஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிட்டு வர்றது தான். இன்றைக்கி புதுசாக நான் செய்ய போகிறதில்ல, இப்போ வீடியோவுக்காக நான் போடல. இதுக்கு முன்னாடி இருந்தே நான் இதை முறையாக நான் கடைபிடிச்சி வந்த தாயாருக்கு இந்த மாதிரி அழைச்சி நான் கூழ் செஞ்சு எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கறது அது முதல்ல நான் செஞ்சிட்ருக்கிறது தான். நீங்களும் அது மாதிரி செஞ்சு நீங்களும் பலனடையணுன்னு நான் வேண்டிக்கிறேன். செய்யுங்க. இப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் இந்த கூழை படைச்சி எடுத்துகிட்டு போய் என்னால் இன்றைக்கி கோவிலுக்கு எந்த கோவில்லையும் இப்போ கொடுக்க முடியல. நான் எப்பயும் வழக்கமாக இது எடுத்துகிட்டு போய் எங்கள் கடையில் வர கஸ்டமருக்கு தான் கொடுப்பேன்.
ஏன்னா நான் நேராக சாமி கும்பிட்டதும் கடைக்கு போயிடுவேன். நம்ம கடையில் வரவங்களுக்கு தான் இந்த கூழை நான் பிரசாதம் கொடுப்பேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.